இறையேசுவில் பிரியமானவர்களே, அவர்கள் தங்களிடையே இருந்தவற்றை வைத்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்தார்கள். எனவே ஆண்டவர் பெயரால் நாம் வாழ்கிறோம் என்றால் ஆண்டவருக்கு பணிவிடை செய்வோம். இந்த மனித இனம் ஆண்டவர் யார் என்பதை நம் செயல்பாடுகள் மூலமாக நம்மிடையே என்ன இருக்கிறதோ அவற்றை வைத்து இந்த உலகம் அறிந்து கொள்ளதான் அவர் நம்மை அழைக்கிறார். எனவே மனிதரை அன்பு செய்வது, மனிதருக்கு உதவி செய்வது, மனிதர்களுக்கு துணையாய் நிற்பது என்பது கிறிஸ்தவர்கள் ஆகிய நம்முடைய வாழ்விலுடைய கட்டாயம். இதுதான் நமது ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அதுதான் நற்செய்தியில அவர்கள் தங்களிடையே இருப்பவற்றை வைத்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நாமும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா? பிறருக்கு பணிவிடை செய்ய இந்த அருளை வேண்டி இந்த ஆராதனையில் பங்கேற்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நண்பர்களே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருடைய நாள். உடல் பலவீனங்களோடு இருக்கிறீங்களா? உடல் உபாதைகளோடு இருக்கிறீங்களா? உடல் வலிகளோடு வேதனைகளோடு இருக்கிறீங்களா? ஒப்புக்கொண்டு சொல்லுங்க. அப்பா நன்றி, வல்லவரே நல்லவரே நன்றி. ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த விடியற் காலை 3 மணி ஆராதனை அப்பாவுமே ஆராதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி இறைவா, வல்லவரே நல்லவரே நன்றி. அப்பாவுமே துதிக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாய் வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுகிறாக. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ரத்தத்தினால், இருதயத்திலிருந்து வருகிற ரத்தத்தினால் கழுவும்படியா எங்கெல்லாம் பலவீனங்களோ, எங்கெல்லாம் உடல் உபாதைகளோ, எங்கெல்லாம் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அங்கெல்லாம் அது வல்லமை இந்த பிள்ளைகள் காணும்படியா, ஆண்டவரே அது அருளை காணும்படியா, ஆண்டவரே அது ஆற்றலால் இருக்கும்படியா, ஆண்டவரே அது கிருபையால் வாழும்படியாய் நீங்க போடுங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க ராஜா, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை இந்த இறுதி ஆண்டவர் நாளில் இன்றைக்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 1-3 வரை உள்ள இறை வார்த்தையில இயேசுவுக்கு எதிர்ப்புகள் வலுக்கின்றன. ஏராளமான எதிர்ப்புகள். தொழுகை கூட்டத்தில் அவரால் போதிக்க முடியவில்லை. அவருக்கு எதிர்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் அவர் உண்மையை பேசுகிறார். நீங்க கூட வாழ்க்கையில உண்மையை பேசுனீங்கன்னா எதிர்ப்புகள்லாம் இருக்கு. அப்படி உண்மையை பேசணுமா? எப்படி பேசுறது? ஃபாதர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்துருங்க, அவர்கிட்ட பிடிச்சுக்கோங்க. அவரை பிடித்தீர்கள் என்றால் அவர் உண்மைக்கு எதிராய் வருபவற்றையெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். உண்மையும் பேசிட்டு எதிர்ப்பையும் சந்திக்க இயலாது, மனிதனால் இயலாது. தோற்று போவோம், உடைந்து போவோம். எனவே அன்பர்களே, அனுபவத்திலிருந்து சொல்றேன், அவரை பிடிச்சிருங்க, அவர் பார்த்து. எனவே இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு உறவுகளை, இயேசு நேரடியாக தொழுகை கூட்டத்தில் அவரால் போதிக்க முடியவில்லை. எதிர்ப்புகள் வலுத்திருக்கின்றன. எனவே அவர் வீதியோரங்களிலே, தெருக்களிலே, சந்துகளில, பொது இடங்களிலே போதிக்கலானார். எனவே இந்த தருணத்திலே அவருக்கு பணிவிடை செய்வதற்காக ஏராளமானவர்கள் வருகிறார்கள். அதில் குறிப்பாய் பெண்களும் வருகிறார்கள். செய்தி என்ன படித்திருக்க என்றால் தெரியும். லூக்கான் செய்தி 8வது அதிகாரம் 1-3. பெண்களும் அவரோடு இருக்கிறார்கள். ஆண்டவர் யாவற்றையும் பயன்படுத்துவார். பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியில வராத காலம் அது. பெண்கள் பொது இடத்துல வராத காலம் அது. பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட காலம் அது. பெண்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படாத காலகட்டத்தில் இருக்கிற பொழுது இயேசு பாருங்க, அதை உடைத்து அவர்களை பயன்படுத்துகிறார். அவர்களை தன்னுடைய பயணிக்காக, தன்னுடைய சீடத்துவத்துக்காக அவர்களையும் இயேசு பயன்படுத்துகிறார். இறைப்பணியில பயன்படுத்துகிறார். நண்பர்களே, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். நீங்க அவர்கிட்ட வரணும். அந்த பெண்கள் எல்லாம் அவருடைய வந்தார்கள். சமூகத்தினுடைய கட்டுகள் தான், சமூகத்தினுடைய பிடிப்பினை தான், சமூகத்தில் இவர்கள் எல்லாம் வர முடியாத சூழல் தான். ஆனால் அவர் இயேசுவை நம்பி வந்தார்கள். இயேசுவை நம்பி நீங்க வாங்க, இயேசுவை நம்பி நீங்க நில்லுங்க. அது எந்த நிலையில் இருந்தாலும் வாங்க, அவர் உங்களை பயன்படுத்துவார். அவர்கள் அந்த வந்ததோடைய விளைவு, அவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்தார்கள். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து நீங்க பணிவிடை செய்ய முடியும். எனவே அவரிடம் வாருங்கள், அவர் பார்த்துக் கொள்வார் என்பதுதான் மீண்டும் இன்றைய செய்தியாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த இயேசுவுக்கு எதிர்ப்புகள் இருந்தால் உனக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் என்பதை யோசித்து பாருங்கள், சிந்தியுங்கள் நண்பர்களே. இயேசுவுக்கே எதிர்ப்புகள் இருக்கிறது என்றால் மனிதனுக்கு நிச்சயமாய், நேர்மையாய், உண்மையாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற போது எதிர்ப்புகள் வரும். அதை சமாளிக்க வேண்டுமென்றால் நீ ஆண்டவர்கிட்ட வந்துடணும்.
உன்னை ஆண்டவர் முழுமையாய் ஒப்பு கொடுத்துடணும். உன் குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுத்துடணும். ஒவ்வொரு நாளிலும் நீ ஜெபிப்பது என்பது உனக்கு மிக 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 முக்கியமானது என்பதை நீ ஒருபொழுதும் மறவாதே. அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்தியாக நான் பார்க்கிறேன். நீ வா, நான் உன்னை பணிவிடை செய்வேன். இரண்டாவது, பணிவிடை செய்யணும். ஆமா, அவர்கள் தங்களுடைய என்ன இருந்ததோ, அவர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகள் கிடையாது. சாதாரண மீன்பிடி தொழில் இருந்தவர்கள் தான் சீடர்கள். சாதாரண பெண்கள், பாவிகள் என்ற நிலையில் கருதப்பட்ட பெண்கள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள். இன்றைக்கு நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 1-3. ஆனால் தங்களுடைய இருப்பவற்றை வைத்து அவர்கள் பணிவிடை செய்கிறார். உங்களுடைய இருக்கிறத வைத்து நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். மனிதருக்கு உதவுங்கள், மனிதருக்கு துணையாய் நில்லுங்கள். உங்களுக்கு நடந்தது பிறருக்கு நடக்கிறதா, அந்த வழி உங்களுக்கு தெரியும், வேதனை உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல போய் நில்லுங்கள் அன்பர்களே, தாங்குங்கள் அன்பர்களே, அவர்களுக்காய் நில்லுங்கள் அன்பர்களே, பரிந்து பேசுங்கள். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ஆண்டவர் பார்வையில, நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள் ஆண்டவர் பார்வையில. ஆண்டவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். எனவே உங்களிடம் என்ன இருக்கிறதோ, அது பணமாக, பொருளாக, அறிவுரையாக, உங்களுடைய நேரமாக, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் பெயரில் நில்லுங்கள் அன்பர்களே. இந்த உலகம் உங்கள் செயல்களில் அவரை பார்த்து ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்தவரே நான் உன்னோடு இருக்கணும், எனவே எந்த நிலையில் இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்துடணும் என்பது முதல் செய்தி. இரண்டாவது, என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து இந்த உலகத்துல நான் ஊழியம் செய்யணும், இந்த உலகத்துல நான் பணி செய்யணும். அப்பா, என் மூலமாக, என் செயல்பாடுகள் மூலமாக, என்னிடம் இருப்பவற்றின் மூலமாக ஆண்டவரே உன்னை இந்த உலகம் காணணும். இந்த வாக்கியத்தை எங்களுக்கு தாங்க என்று சொல்றீங்க. வெள்ளிக்கிழமைகள், நோய் நொடிகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம், மனவேதனைகள் எல்லாம் மறையும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்பா, நன்றி. வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, ஆவியான நன்றி. அப்பா, குறிப்பா இந்த வெள்ளிக்கிழமை இருதய ஆண்டவரே, நற்கரணை ஆண்டவரே, அப்பா, உங்கள் சபத்தில் ஒவ்வொரு நோய் நொடிகள், எங்கெல்லாம் பலவீனங்கள், எங்கெல்லாம் நோய் நொடிகள், அங்கெல்லாம் உங்க கரங்களை வச்சது. அப்பா, ஒவ்வொரு இடங்களில் ஆண்டவர் உங்கள் வல்லமையில நோய் நொடிகள் நீங்க பெற்று இயேசுவே வல்லமையில இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க, ஆண்டவரே உமது வல்லமையில இந்த பிள்ளைகள் உமக்கு சாட்சியமாக இருக்க நீங்க தொடுங்க, நீங்க வழி நடத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்க. உங்கள் பெயரால் விடுதலை, உங்கள் பெயரால் ஆசீர்வாதம், உங்கள் பெயரால் சுகம், இயேசு கிறிஸ்துவின் பெயரில் சொல்லுகிறேன். நற்கரணை ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கையில் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பெயரிலே அவருடைய ஆற்றலால் சுகமாய் விடுதலை அடைந்து சாட்சியமாய் வாழ்வீர்கள். துதிப்போமாக. இறைவாத வியப்புக்குரிய திருவருட் சாதனத்துல உடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திரு உடல், திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம், மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து ஆத்து வழி நடத்துவாராக. ஆமென். அவர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறோம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளும் இனிய நாளே.